கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக வேதாகம பொக்கிஷ சாலையிலிருந்து இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ஒரு சின்ன பாடத்தினுடைய தலைப்பு என்னன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, கோதுமையும் மரணமும் அப்படின்ற தலைப்பில் சில உண்மைகளை நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். ஸோ இதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய வசனம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யோவானில் 12ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார். ஸோ இந்த ஒரு வசனம் மட்டும்தான் நம்முடைய பாடத்தினுடைய முக்கியமான ஒரு அஸ்திபாரம். ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் பார்த்து நம்ம முடிக்கணும். அப்போ இந்த வசனத்தை அவர் சொல்ல வேண்டிய ஒரு காரணம், ஒரு நோக்கம் என்னன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, சீஷர்கள் அதாவது பிலிப்பும் அந்திரேயும் நம்முடைய ஆண்டவர்கிட்ட சொல்லுவாங்க, சில கிரேக்கர்கள் உங்களை பார்க்கணுன்னு சொல்லி ஆசைப்படுறாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏன்னா இந்த கிரேக்கர்கள் நம்முடைய ஆண்டவருடைய ஞானத்தை குறித்து நிறைய கேள்விப்பட்டவங்க, அதனால் அவரை பார்க்கணுன்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஏன்னா அது பண்டிகையின் ஒரு காலப்பகுதி. இந்த கிரேக்கர்கள் நேரடியாக போய் நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ண முடியாதுன்னா சந்திக்க முடியாது. ஏன்னா இவர்கள் புறஜாதிகள், யூதர்கள் கிடையாது. அதனால் ஆனால் விசுவாசத்து மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடிய மக்கள். அதனால் பார்த்திங்கன்னா நம்முடைய ஆண்டவர் இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ஆலயத்துக்குள்ளே இருக்கார். ஸோ அந்த இடத்துல இவங்களுக்கு அனுமதி கிடையாது. அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, சீஷர்கள்ட்ட அவங்க சொல்லும் பொழுது அவங்க போய் நம்முடைய ஆண்டவர்கிட்ட இதை தெரிவிக்கிறாங்க. 22ஆம் வசனத்தில், பிலிப்பு அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான், பின்பு அந்திரேயாவும் பிலிப்பும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்களோ அதுக்கான பதிலை ஆண்டவர் அங்கே சொல்லலை. சொல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு வார்த்தையை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சொல்கிறார். 23ஆம் வசனத்தில், அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறார். அது என்ன ஒரு சம்பந்தமில்லாத ஒரு பதில் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஆனால் ஒரு முக்கியமான உண்மையை அதில் வச்சிருக்கார் ஆண்டவர். இதை சொல்லி முடிச்சுட்டு தான் 24ஆம் வசனத்தை நமக்கு பாடமாக இங்கே எடுத்து கொடுத்துருக்கார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும்னு சொல்லி காமிச்சார். அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் மகிமைப்படும்படியான வேலை வந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு என்ன அர்த்தம் சொல்லி கவனிச்சிங்கன்னா, அதிலே 16ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை, இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். அப்படின்னா மகிமை அடைகிறதுனா நம்முடைய ஆண்டவர் மரித்து உயிர் தெழுந்து போகக்கூடிய அந்த கணம் பொருந்திய ஒரு காரியத்தை பார்த்திங்கன்னா அங்கே சொல்கிறார். புரிஞ்சுங்களா? அதான் 23ஆம் வசனத்தில் அவர் சொல்லி காமிச்சார், மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்ததுன்றதை அங்கே சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? ஓகே. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்ததுன்னு சொன்ன உடனே அதை சீஷர்கள் பார்த்திங்கன்னா ஆண்டவர் சொல்லக்கூடிய கோணத்தில் அது புரிஞ்சிக்கல. ஒரு வேளை சீஷர்கள் எப்படி புரிஞ்சுக்கலான்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, நம்முடைய ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ராஜ்யவாக இப்போ வந்துடுவார், ராஜ்யபாரத்தை ஏற்படுத்துவார், நம்ம கூட சேர்ந்து ஆளுகை செய்யலாம் அப்படின்ற எண்ணங்கள் ஒரு வேளை அவங்க வந்திருக்கலாம். அப்போது மகிமைப்படும்படியான வேலை வந்ததுன்னு சொன்ன உடனே அதை அவங்க தவறாக புரிஞ்சிக்கூடாது இல்லையா? அப்போ அந்த எண்ணங்கள் வளரக்கூடாது. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவர் மகிமைப்படுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான சம்பவம் நடக்கணுன்றது தான் 24ஆம் வசனத்தில் அவர் கோட் பண்ணார். பாருங்க, அந்த 24ஆம் வசனத்தில், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல கோதுமை மணின்னு சொல்லி யாரை சொல்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவரை சொல்லிக்கிறார். நான் இந்த பூமியில் சாகலை அப்படின்னா பலனே கிடையாது, அது தனித்து அப்படியே இருக்கும். நான் சாகலை அப்படின்னா, நான் மரிச்சாதான் மிகுந்த பலனை கொடுக்குன்னு சொல்லி காமிச்சார். அப்போது கிரேக்கர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, ஆண்டவரை பார்க்கணுன்றாங்க. அதை சீஷர்கள் சொன்னாங்க. அதுக்கு நேரடியான பதில் சொல்லாமல், நான் மரிச்சேன் அப்படின்னா மிகுந்த பலன், யூதர்களும் சரி கிரேக்கர்களும் சரி பலன் அடைவார்கள்ன்றதை அங்கே சொல்லி காமிக்கிறார். அப்போது பலன் அடைகிறதுனா என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் மாதிரியே மகிமைக்குள்ளே போகக்கூடிய ஒரு ஆசீர்வாதன்றதை சொல்லி காமிக்கிறார். பாருங்கள், எபிரேயரில் 2ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அங்கே நம்மளுக்கு புரிய வைப்பார். ஏனென்றால் தமக்காகவும்
தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரத்தினால் பூர்ணப்படுத்துவது ஏற்றதாக இருக்கும். அப்போ சகலத்தையும் உண்டாக்கின பிதா நம்மளை மகிமையில கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னா நம்முடைய ரட்சிப்பின் அதிபதி நம்முடைய இயேசு கிறிஸ்துவை உபத்திரத்தினால் பூர்ணப்படுத்துவது ஏற்றதாக இருக்குன்றதா அங்கே சொல்லப்பட்ட வசனம். அப்போ நம்ம கோர்வையாக அதை கவனிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் சொல்றார், கோதுமை மணியாகிய நான் நிலத்தில் விழுந்து இந்த பூமியில் மரித்தால்தான் மிகுந்த பலன் கிடைக்கும். அந்த பலன் தான் ஒட்டுமொத்த உலகத்துக்கே ரட்சிப்பு ஆசீர்வாதன்றதை சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? ஆனால் நமக்கு என்னன்றதா முக்கியமான ஒரு கேள்வி. ஒட்டுமொத்த உலகத்துக்குமே ரட்சிப்பு, அவர் மரிச்சிட்டார்னா. ஆனால் இன்னைக்கு அவரை தெரிந்து கொண்டு அவரை விரும்பி அவருடைய பின்னாடி போகக்கூடிய அவனுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் உலகத்துக்கு எந்த காலத்திலுமே கிடைக்காது. அது என்ன ஆசீர்வாதம் சொல்லி பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஒரு விளக்கத்துக்குள்ள உள்ள போகிறோம். நம்முடைய ஆண்டவர்கிட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய உரிமம் இருந்துச்சு, ரைட் டு லிவ் உரிமம். காரணம் என்னன்னா, இந்த உரிமம் இந்த பூமியில் யாருக்குமே கிடையாது. ஏன்னா எல்லாருமே ஆதாமுடைய ஒரு சந்ததி, பாவத்துக்கு இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர், அவருக்கு மட்டுமே வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு உரிமம் இருந்துச்சு. அந்த உரிமத்தை என்ன பண்ணார்னா இந்த பூமியில் விட்டு கொடுத்தார், மரணத்தின் மூலமாக அது விட்டு கொடுத்தார். அப்படி விட்டு கொடுக்கும் பொழுது அவரை இன்னைக்கு உண்மையாக பின்பற்றவங்க அந்த ரைட் டு லிவ் அந்த உரிமத்தை பெற்றிருக்கிறார்கள். இன்னைக்கு நாம மட்டும்தான் வாழ்வதற்கான சரியான தகுதியை, அந்த உரிமத்தை இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் மூலமாக பெற்றிருக்கிறோம். அப்படி பெற்ற நாம என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த உரிமத்தை, இந்த வாழ்க்கையை வாழக்கூடிய அந்த தகுதி என்ன பண்ணணும்னா அவருக்காக விட்டு கொடுக்கணும். நாமளும் அவர் மாதிரியே மறிக்கணும். இப்படி மறிக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை உலகம் பெறவில்லை, அது உலகத்துக்கு கிடையவே கிடையாது. அதனால தான் ரோமரில் 6ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் அவர் தெளிவுபடுத்தி காமிப்பார். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போம். அப்போ இன்னைக்கு அவரை உண்மையாக நேசிக்கக்கூடிய ஆண்டோடைய பிள்ளைகள் அவர்களும் கோதுமை தான். படிக்கலாம் ஒரு வசனம் பாருங்க, மத்தேயுல 13ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அதில் சொல்லுவார், அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறார். அப்போ கோதுமை யாருன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள். அப்போ கோதுமையாகிய நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியில் தன்னோட ஜீவனை கொடுத்தாரு, வாழக்கூடிய உரிமம் பெற்றிருந்து கூட. ஏன்னா அநேகரை மகிமைகளை கொண்டு வரணும் அதுக்காக. அந்த மாதிரி இன்னைக்கு கோதுமையாகிய நாமளும் இன்னைக்கு வாழக்கூடிய உரிமையை ஆண்டவருடைய மரணத்தின் மூலமாக இன்னைக்கு நாம் பெற்றிருக்கிறோம். இந்த வாழ்க்கையை நாமளும் அவருக்கு திருப்பி கொடுக்கணும் நம்முடைய மரணத்தின் மூலமாக. அப்படி கொடுக்கும் பொழுதுதான் ஒட்டுமொத்த உலகமும் ஆசீர்வாதத்துக்குள்ள வரும், அவங்களும் இந்த பலனை பெற்றுக்கொள்ளுவார்கள். அப்படின்றதா இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான ஒரு பொறுப்புகள், ரெஸ்பான்சிபிலிட்டி. புரிஞ்சுங்களா? அதனால தான் 25ஆம் வசனத்தில் அதை குறித்து அவர் நீட்டாக பேசி காமிச்சார். யோவான் 12ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தில் பேசி காமிச்சார். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அவன் அதை நித்திய காலமாக காத்துக்கொள்ளுவான். இதில் சில சந்தேகங்கள் வரலாம். ஜீவனை வெறுக்கிறதுனா என்ன அர்த்தம்ன்ற ஒரு சந்தேகம் வரலாம். இன்னைக்கு கோதுமை மணிகளாக நம்மளை கூப்பிட்டார் இல்லையா, உரிமம் பெற்றுக்கணும் இல்லையா, உரிமம் பெற்றுக்கூடிய நாம தான் உயிரை கொடுக்க முடியும். அதனால நாம வேதம் படிக்கிறது, வேதம் வாசிக்கிறது, வேதத்தை கேட்கறது நாம வாழ்றதுனா மரிக்கிறதுக்கு அப்படின்னு அர்த்தமே தவிர உலக பிரகாரமாக வாழ்றது கிடையாது. இந்த உயிரை கொடுக்கறதுக்கு தான் இந்த வேதம் வாசிக்கிறோம், கேட்கிறோம், படிக்கிறோம் எல்லாமே. அப்போ ஜீவனை வெறுக்கிறதுல என்ன அர்த்தம் சொல்லி கவனிக்கும் பொழுது, உயிர் இருக்கு இல்லையா, ஜீவன், இந்த உயிர் ஏதோ ஒன்று சார்ந்துதான் இந்த பூமியில் இருக்கும் எப்பொழுதுமே. அது நம்முடைய குடும்பமாக இருக்கலாம், நம்முடைய சிந்தனைகளாக இருக்கலாம், ஆசை, இச்சை, நம்முடைய எண்ணங்கள், இந்த உலகம், இந்த சமுதாயம், விருப்பு வெறுப்பு, சமாதானம், மகிழ்ச்சி, உயர்வு தாழ்வு, இப்படி எதையோ ஒன்று சார்ந்துதான் இந்த உயிர் இருக்கும் எப்பொழுதுமே இல்லையா. ஆனால் இப்படி சார்ந்திருக்கிறதுக்கு பேர் உயிர் கிடையாது. உரிமம் பெற்றவங்களுக்கு அது அடையாளம் கிடையாது.
நம்முடைய உயிர் ஜீவன் இருக்கு இல்லையா, அது எப்பொழுதுமே கிறிஸ்துவை மட்டுமே சார்ந்திருக்கணும். அதுதான் ஜீவனை வெறுக்கிறதுக்கு அடையாளம். அப்போ இந்த ஜீவனை பெற்றிருக்கிறோம், இந்த ஜீவன் எப்பொழுதுமே கிறிஸ்துவை மட்டுமே சார்ந்திருக்கணும், வேற எதுவுமே சார்ந்திருக்கக்கூடாது அப்படின்றதா இன்னைக்கு நம்மளுக்கு சொல்றார். அதனால தான் கோதுமையும் மரணம்னு சொல்லி காமிச்சார். அப்போ கோதுமையாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் என்ன பண்றாருன்னா தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறார். அப்படி ஜீவனை கொடுக்கும் பொழுது அதனுடைய பலன்கள் முதல்ல யாருக்குன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது நம்மகிட்ட வந்து சேர்ந்திருக்குது. சேரும் பொழுது வாழ்க்கையினுடைய உரிமம் பெற்றிருக்கும். இந்த உரிமம் எதுக்குன்னா அவருக்காக, அவர் மாதிரியே மரிக்கிறதுக்காக தான் இந்த உரிமம். வாழ்க்கையே, இந்த வாழ்க்கையை அவருக்காக கொடுக்கறதுக்கு தான் நம்மளை கூப்பிட்டுருக்கான்றதை மறந்துடக்கூடாதுக்காக தான் சொல்லி காமிச்சார். இப்படி நாம் ஜீவனை கொடுக்கும் பொழுது ஒட்டுமொத்த உலகமும் இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள வரக்கூடிய 1000 மணி சாட்சியில் வருவாங்கன்றதா சொல்லப்பட்ட உண்மைகள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாமளும் நம்முடைய ஆண்டவரை போலவே ஜீவனை கொடுக்க ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.